ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான தையல் டிப்ஸ் பார்க்கலாம். நெக் டிசைன்லாம் கார்னர் வரும் பார்த்தீங்களா, அந்த கார்னரை கரெக்டாக திருப்புறதுக்காக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குறுகலான கூர்மையான இடங்கள்லாம் நம்ம லைனிங் கிளாத் வச்சு திருப்பும்போது கஷ்டப்பட்டு அதை உள்ளே ஊசியெல்லாம் விட்டு குத்தி திருப்புவோம். ஆனால் இந்த மாதிரி நூல் பிடிச்சு தைக்கும்போது நீங்கள் ஈஸியாக திருப்பிடலாம். எட்ஜு வரைக்கும் கரெக்டாக அந்த கூர்மை கரெக்டாக வரும். எப்போவுமே நம்ம லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிட்டு அது மெயின் கிளாத்தில் இப்படி மேலே வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம மார்க் பண்ண அந்த டிசைனில் மார்க்கர் மேலேயே வரைஞ்சிட்டு பாயிண்டில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கூர்மையான இடங்களுக்கு தான் நம்ம நூல் பிடிச்சு தைக்க போகிறோம். இந்த மாதிரி நூலை ரெட்டையாக மடிச்சுட்டு கொஞ்சம் நீளமாகவே விட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தை மேலே தூக்கிட்டு நம்ம ஊசி வரைக்கும் அந்த நூலை வந்து ஊசியில் முட்டுற அளவுக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நூல் வந்து ஊசியில் முட்டிகிட்ருக்கணும். அடுத்து ஒரு குத்து மட்டும் நம்ம தையல் குத்தி எடுத்துக்கலாம். அந்த ஒரு குத்தில் நூல் பிடிச்சிக்கும். அந்த நூலை வந்து நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இழுக்காமல் ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். தூக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம அந்த மார்க்கர்லேயே ஸ்டிச் பண்ணலாம். இப்போது இந்த பாக்ஸ் கொஞ்சம் அகலமாகவே இருக்கும். இது வந்து திருப்புறக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கூர்மையான இடங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து அந்த பக்கம் அந்த கூர்மையான சைடு வந்திருக்குது, அதையும் நம்ம நூல் பிடிச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் தையல் போட்டனால நம்ம பீஸை இப்படி திருப்பிக்கலாம். இப்போ ஏற்கனவே எப்படி வச்சோம், அதாவது ஊசி வரைக்கும் முட்டுற மாதிரி வச்சோம் இல்லையா, அதே மாதிரி முட்டுற மாதிரி அந்த நூலை வச்சு ஒரு குத்து குத்தி ஒரு குத்துக்குள்ளேயே அந்த நூல் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம டிசைனை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த கூர்மையான இடங்களில் பிடிச்சு தைச்சிருக்க பார்த்தீங்களா, அந்த நூல் வந்து இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம திருப்பின மேல் அந்த நூலை வந்து உருவி எடுத்துக்கலாம். இப்போ எப்போவுமே மாதிரி 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கார்னரில் கரெக்டாக பாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் அளவு துணி இந்த மாதிரி விட்டு கட் பண்ணாவே போதும். அடுத்து இந்த கார்னர்லாம் இந்த மாதிரி ஜக்கா போட்டுக்கலாம். தையலை வெட்டாமல் தையல் எட்ஜு வரைக்கும் மட்டும் போடுங்க. இப்போ நம்ம வேலை வச்ச லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பி இப்படி நேர் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி தைச்சலையா நூல், அதை வந்து ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி இப்படி இழுக்கணும். ஒரு நூல் பிடிச்சி இழுத்திங்கன்னா உருவிட்டு வந்துடும். 2 நூலையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி இழுக்கும்போது அந்த கார்னர் அந்த குறுகலான அந்த இடம் வந்து கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட்டோடு கிடைக்கும். 2 பக்கமும் ஒரே மாதிரி அளவு மாறாமல் அந்த கூர்மை அதே மாதிரியே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நூலை உருவி எடுத்துடலாம். நம்ம ஒரு குத்தில் தான் குத்தி இருக்கிறோம், அந்த நூல் உருவினாவே வந்துடும். அடுத்து நம்ம எப்பவும் மாதிரி ஊசி இடையில ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால அது நார்மலாகவே நீங்கள் வெட்டினா திருப்பிக்கலாம். ஆனால் அடுத்து வந்து இந்த மாதிரி கூர்மையாக வருது பார்த்திங்களா, இந்த இடங்களுக்கு இந்த டிப்ஸ், இந்த மாதிரி இடங்கள் எங்கே வந்தாலும் இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம நெக்குக்கு எப்பயுமே இந்த மாதிரி 2 தையல், அடுத்து வந்து 1/4 இன்ச் அளவில் தையல் போடுவோம் இல்லையா, அதையும் கரெக்டாக அந்த கார்னர்லாம் கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த டிசைன் எப்படி மார்க் பண்ணமோ அதே அளவில் அந்த கூர்மையெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டிசைனுக்கு நீங்கள் தேவைப்பட்ட அந்த குட்டி பாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வேறு கலரில் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் இதோட ரிசல்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.